21/3 1991 1991 காலை 6:30 6:30 AM சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ரிஷபராசி ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் மீன லக்னம். மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணம் எப்போ மேடம்? அடுத்து வரக்கூடிய குருதசை எனக்கு எப்படி இருக்கும்? உங்களோட கேள்விக்கான பதில் ஐயா கொடுப்பாங்க. சென்னையில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க குருஜி. நான் உங்களுடைய எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு இருக்கேன். கிரக சேர்க்கை வீடியோ, 12 லக்ன வீடியோ, நீங்க பலன் சொல்லக்கூடிய வீடியோ, இதெல்லாம் பார்த்து ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடம் வரும். புதன் நீச்சபங்கம் ராஜயோகம் ஜோதிடம் வரும்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? ஆமா, வீடு கொடுத்தவர் உச்சம், குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் உச்சம். ஆமா, வீடு கொடுத்தவர் உச்சம், அந்த உச்சம் இந்த உச்சம் எல்லாம் டாப்பா இருக்கு. ஆனா 7ஆம் அதிபதி நீச்சமாயிட்டார். ஒரு திருமணத்திற்கான தாமத அமைப்புகளை பாருங்க. 7ஆம் அதிபதி நீச்சமாயிட்டார். 7ஆம் அதிபதி நீச்சம் ஆகக்கூடாது. அது ஒரு பலவீனம் தான். ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரா செவ்வா? ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வா பார்க்கறது. ஆமா, அது ராசிக்கு 7ஆம் இடம் பார்க்கறது நல்லதில்லை. இது ஒரு 33 வயசு வரைக்கும் இழுக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று ராகதசை அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. ராகதசை உங்களுக்கு சனியின் இணைவுல குருவின் பார்வையில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ராகதசை குருதசையில் நீங்கள் தகப்பனாகி ஆகணும். குருதசை உச்சகுருவாக சனியின் பார்வையில் இருக்குது. முதல் குழந்தை பெண் குழந்தை உங்களுக்கு 2027 கையில் குழந்தை இருந்தே தீரணும். அப்போ இப்போ ராகுதசை சந்திரபக்தி நடக்க போகுது இல்லையா? அவர் டிசம்பருக்கு பிறகு ராகுதசை சந்திரபக்தி ஆரம்பிக்குது. ராகுதசை சந்திரபக்தி 5ஆம் அதிபதியாக 2ஆம் அதிபதியோடு இணைந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது யோகம். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்கள் திருமணத்தை கொடுக்கும், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? அவ்வளோதான். உச்சசந்திரன் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்தே தீருவார். 2027 குருதசையில் கையில் குழந்தை இருந்தே தீரும். அப்போ 33-34 வயசுல தான் கல்யாணம். சந்திரபக்தியில் இப்போல்லாம் ஒன்றும் நகராது. டிசம்பருக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து 6 சூரியனோட புத்தியில குருவோட பார்வையில் இருக்கிறனால அரசு வேலைக்கு முயற்சிச்சு இப்போ செலக்ட் ஆகி கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஏன்னா 6 வேலையை கொடுப்பார். சுபத்துவமாக இருக்கிறதுனால வேலையை கொடுத்தே தீருவார். பாபத்துவமாக இருந்தால் வேலையிலேருந்து சஸ்பெண்ட் ஆவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய போட்டித் தேர்வுல சொற்ப மதிப்பெண்களை வேலையை விட்டுருக்கேன். இப்போதான் சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதில் எனக்கு கிளிக் ஆகுது. என் சுபத்துவ பாவத்துவ விதி எல்லாம் அப்படியே உங்கள் ஜாதகத்தில் செட் ஆகுதா இல்லையா? 100% குறிச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படியே செட் ஆகுது. சூரியனும் உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கிறாரு. சூரிய பக்தியில் இதே போன வருஷம் லைவில் வந்திருந்தீங்கன்னா எப்போ வேலை கிடைக்கும்னா சூரிய பக்தியில் வேலை கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். வந்துருச்சா பாயிண்ட்டு? ராகுவிற்கு 11ஆம் இடத்துல. ராகுவிற்கு சஷ்டாஷ்டகமாக அவர் இல்லை. சூரியனும் சஷ்டாஷ்டகமாக இல்லை, சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இல்லை. அப்போ நல்ல பலன்களை இருக்குமா இல்லையா? அப்போ சூரிய பக்தியில் இப்போ வேலை கிடைச்சி கிட்டத்தட்ட அந்த கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறீங்க, கன்ஃபார்ம் ஆக போகிறீங்க. சந்திர பக்தியில் சூரிய பக்தியில் வேலை கிடைச்சதுனால உங்கள் அந்தஸ்து கொஞ்சம் டப்புன்னு ஏறிடுதா? அரசு வேலை கிடைச்சதுனால. இனிமே இவருக்கு பொண்ணு கொடுக்கலாம். 2ஆம் வீட்டோட குரு தொடர்பு உங்களோட அந்த ஆசிரியர் விதியை 100% பொருந்தும். ஆமாம், ராசி லக்னத்திற்கு 2 10 இல்லை 10ஆம் இடத்திற்கு அதிபதி யார்? குரு. அப்போ 10ஆம் இடத்திற்கு அதிபதினாலே சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை அப்படின்னு கொண்டு வந்துடுறேன்ல. ராசி லக்னத்திற்கு 2 கூட புதன் வந்து குருவோட பார்வையில் இருக்கா? அதை சொல்றேன். அதுவும் அதை விட வந்து உங்களுக்கு லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி யாருன்னு தான் பார்க்கணும். ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளும் போது, குரு தொடர்புனா என்ன? அவருடைய வீடாக இருக்கிறது, அவருடைய பார்வையாக இருக்கிறது, இது அப்படியே இழுத்துட்டு போகும். பரவாயில்லை, சந்திரபக்தியில் திருமணமாக கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அரசு வேலை கிடைச்சிருச்சு, வாழ்க்கையில் படிப்படியாக செட்டில் ஆக போறீங்க. தனிராகவும் சேர்ந்து குருவை பார்க்கறனால குருதசை நல்லா இருக்காதா குறிச்சு? 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 60 ரூபா கிடைக்கும். பரவாயில்ல, அதுவே போகிறோம். பலன்கள் குறையும். குருவிற்கு பாவ பார்வை, பலன்கள் குறையும். 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 60 ரூபா. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு 40 ரூபாயே போகிறோம். ஏகப்பட்ட காசு வரப்போகுது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்